வடநாட்டுல எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய யகரத்தை யா யா என்ற ஒலிய அது அப்படியே தீப்படையும். யா சாவா மாறும், சா யாவா மாறும். பிறகு வடநாட்டுக்கு போகும்போது அந்த யாவும் சாவும் ஜாவா மாறும். அப்படிதான் சாவகம் என்ற சொல். சாவகம் அது ஒரு காலத்துல தென்கிழக்கு ஆசிய வட்டாரத்தில் கடார பேரரசை ராஜேந்திர சோழன் நிறுவி அவன் ஆண்ட பொழுது கிட்டத்தட்ட 12,000 தீவு கூட்டங்கள் நம்முடைய ராஜேந்திர சோழன் 1025 1027 காலகட்டங்களில் கேட்டா லாவோஸ், கம்போடியா, தாய்லாந்து, இங்க நம்முடைய மலைய தீவு கூட்டம், இந்தோனேசிய தீவு கூட்டம், இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமா நிக்கோபார் தீவு கூட்டம் இதெல்லாம் ஒட்டுமொத்தமா ஆளுமை செய்தான். அதுல ஒரு தீவு தான் இந்த சாவக தீவு. மணிமேகலையே குறிப்பிடப்படுகிறது. அதுக்கு பழைய பெயர் சாலி தீவு, சாலியூர் என்று பெயர். சாலினா நெல்லுன்னு அர்த்தம், நெல்லுன்னு பொருள். எனவே சாவகம் பின்னால் இந்த வட ஆதிக்கம் ஏற்படுகிற பொழுது சாவகம் சாவா ஜாவா என்று மாறியது. இந்த ஜாவா சாவான்றதுலாம் நம்மால நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். கெடாவில இருந்து வந்தவங்களுக்கு தெரியும். அங்க டப்ளின் தோட்டம் இருக்கிறது. அந்த டப்ளின் தோட்டத்துல ஒரு குடியிருப்பு இருக்கிறது. அந்த குடியிருப்புக்கு யாவா குடியிருப்புன்னு தோட்டப்புறங்கள்ல இருக்கும் குடியிருப்பு. என்ன குடியிருப்புனா யாவா குடியிருப்புன்னு. சாவா குடியிருப்பு சொல்ல மாட்டாங்க, யாவா குடியிருப்பு. ஏனென்றால் தமிழர்களுடைய உச்சரிப்பு முறையிலே யா சாவகம் ஜாவகம் ஜாவரா ஜா சொல்ற பழக்கம் தமிழ்ல கிடையாது. இங்குள்ள எல்லாம் குளறிப்படியான நாக்கு வழிக்கா தமிழ்ல மட்டும்தான் உலகி அந்த சொல் பயன்பட்டு கொண்டிருக்கிறது ஒழிய தூய செந்தமிழை பேசிய தோட்டப்புற தமிழ் மக்களும் சரி, நம்முடைய தமிழ்நாட்டு தமிழ் மக்களும் சரி, தமிழர்களும் சரி, இந்த ஒலிகளை அவர்கள் ஒழிப்பது கிடையாது. என் ராசான்னா சொல்லியிருக்காங்களே ஒழிய என் ராஜான்னு சொன்னது இல்ல. ரோசாப்பூ ரவிக்கைக்காரன் தான் படம் எடுத்தான், ரோஜாப்பூ ரவிக்கைக்காரன் படம் எடுக்கல. நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம் ரோசாப்பூ. ஏன்னா சிலர் கிண்டல் பண்ணுவாங்க. ஐயா சீனி அவர்கள் கூட குறிப்பிட்டாரு, இந்த தமிழனுக்குள்ளேயே பிறந்த எழுத்து வேண்டுமா வேண்டாம் என்று ஒரு கூட்டம், வேண்டும் என்ற கூட்டம், தமிழை தமிழாக பேச வேண்டும் என்ற ஒரு கூட்டம், இல்லை தமிழை கலந்துதான் பேசணும் அப்பதான் தமிழ் மாறும் என்று சொல்கிற ஒரு கூட்டம். இப்படியான கூட்டங்களையே முட்டி போதிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி 2 பேரும் கூட்டங்கள் 2 இந்த இனம் பிளவுபட்டுக் கொண்டிருக்கிறது என்று வருத்தத்தோடு குறிப்பிட்டார்கள்.